கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் புதன்கிழமை காலவேளை. இந்த புதன் காலையில் ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு கூட சொல்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை, இந்த தியானங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லுகிறதுனால எனக்கும் அது சந்தோஷமான ஒரு காரியம். இந்த நாளின் காலை தியானத்திற்காக தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் மேல் இருந்தால் அவனை கொண்டு என்னெல்லாம் செய்கிறார் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலை வேளையில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இருக்கிற மனிதன் அவன் சொல்லக்கூடியதான இன்னொரு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவனுடைய நீதி சரி கட்டுதலையும் ஆவியானவர் சொல்லுவார். ஆமே. இன்றைக்கு ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் நாட்கள், கிருபையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் நாட்கள், இது அனுக்கிரக வருஷம். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் உங்கள் பாவத்தை மன்னிக்க இயேசு பெரியவர், வல்லவராய் இருக்கிறார் என்கிற அந்த நல்ல சுவிசேஷத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் சொல்ல வேண்டும். பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்பதை நாம் கண்டிப்பாய் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லலைன்னா நம்மகிட்ட ஆண்டவர் கேள்வி கேட்பார். ஸோ இது அனுக்கிரக வருஷம். ஆனால் இன்னொரு காரியமும் இந்த ஆண்டருடைய பாதையில் இருக்கிறதுங்கிறத சொல்ல மறந்துடக்கூடாது. என்ன பாதை? நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூற வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு அனுக்கிரக வருஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் செய்தாலும் மன்னிச்சிருந்தார், என்ன தவறு பண்ணாலும் ஏசப்பா மன்னிச்சிருந்தார். ஆனால் ஒரு நாள் நீதியாய் அவர் நியாயம் தீர்ப்பார் என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, நம்ம ஆண்டவர் இன்றைக்கு அன்பா இருக்கிறார், நேசிக்கிறார், விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார், எல்லாம் செய்வார். கடந்த நாட்களிலே நான் சபையில் பைபிள் ஸ்டடியிலே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன். இயேசு என்கிற நாமம் இயேசுவினுடைய வருகை வரைக்கும் அது இரட்சகராக நாமமாய் அறியப்பட்டிருக்கும். ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இரட்சகர் என்கிற நாமத்தில் அவர் வெளிப்பட மாட்டார். நீதி உள்ள நியாயாதிபதியாய் தான் அவர் வெளிப்படுவார். ஆகவே தேவ பிள்ளைகளில் சொல்ல வேண்டிய ஒரு சத்தியமான வார்த்தை, இயேசு கிறிஸ்து அனுக்கிரக வருஷத்திலும் கிரியை செய்கிறவர், நீதியையும் சரி கட்டுகிற ஒரு நாளை உடையவராயிருக்கிறார். அதை நாம் அறிவிக்க வேண்டும். அபிஷேகம் உங்க மேல இருந்தால் கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்பை குறித்து நீங்கள் அறிவிக்க வேண்டும். ஆமைனா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவான், தேவனுடைய நியாய தீர்ப்பு முந்தி தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. அப்படியானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்க முடியும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானார். இப்ப நியாய தீர்ப்பு உண்டு என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நியாய தீர்ப்பை குறித்து சொல்ல போனா அப்படிலாம் நமக்கு நியாய தீர்ப்பே கிடையாதுன்னு சொல்றாங்க நிறைய பேர். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. வெளிப்படுத்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டு. ரட்சிக்கப்படாதவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, பிசாசுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, கள்ளத்தீர்க்கதரிசிக்கு நியாய தீர்ப்பு உண்டு, அந்தி கிறிஸ்துவுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, மிருகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டா இருக்கிறது போல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இதை சொல்லலைன்னா நான் பெற்ற அபிஷேகம் சரியல்ல. ஆகவே இந்த காலவெளியில் ஆவியானவர் உங்க மேல இருக்கிறத நீங்க உறுதி பண்ணி கொள்ளணும்னு சொன்னா நீங்க அனுக்கிரக வருஷத்தையும் சொல்லணும். கர்த்தர் நீதி சரி கட்டும் நாளையும் நியாய தீர்ப்பை குறித்து நீங்க சொல்லணும். அப்படி சொன்னாதான் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உண்மையா கிரியை செய்கிறது என்பது அர்த்தம். ஆமேனா? அப்படி செய்வீங்களா? ஸ்தோத்திரம். உங்களை சந்திக்கிற எல்லா நபர்களுக்கும் அனுக்கிரக வருஷத்தையும் சொல்லுங்க,
நீதியை சரி கட்டுகிற நாளையும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கால வேளையில உடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நியாய தீர்ப்பை குறித்தும் அனுக்கிரக வருஷத்தை குறித்து நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. அப்படி சொல்ல உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.